அவர் மன்னித்து உன்னை ரட்சித்த அதே ஆண்டவர் அன்றைக்கு இரட்சகராக இருந்தார். இன்றைக்கு அதே ஆண்டவர் இன்றைக்கு நீதிபரராக இருக்கிறார். அன்றைக்கு இரட்சகர், இன்றைக்கு நீதிபதி. நீதிபதி நீதியை மாத்திரம் சொல்ல செய்ய முடியும் என்பதை புரிந்து கொள்ளுங்க. நீங்கள் அன்றைக்கு செய்த பாவங்களை மன்னித்த அதே ஆண்டவர் தான் இன்றைக்கு சிங்காசனம் முன்பாக வெள்ளி சிங்காசனம் முன்பாக நிற்கிறார். அதற்கு முன்பாக நீங்கள் இருக்கிறீங்க. அன்றைக்கு ரட்சித்த ஆண்டவர் இன்றைக்கு ரட்சிப்பார் என்று சொல்கிற ஒரு எண்ணத்தோடு நிற்ப என்று சொன்னால் அது தவறு. அன்றைக்கு ரட்சகர், இன்றைக்கு நீதிபரர். நீதியை மாற்றும் தான் செய்வார். இந்த அருமையான தப்பில் நான் எப்படி ஆகிலும் இந்த நீதிபதி எனக்கு நியாயம் செய்து விடுவார், அன்றைக்கு என்னை காப்பாற்றின இந்த நீதிபதி அல்லவா என்று சொல்லி முடியுமா? இல்லை, நான் இன்றைக்கு நீதிபதி. அன்பு சகோதர சகோதரிகளே, நல்லா புரிஞ்சுக்கணும். நியாயம் தீர்ப்பு செய்கிற சகல அதிகாரமும் பிதாவாகிய தேவனுக்கு அருளப்பட்டிருந்தாலும் அதை புத்தனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு சகல உரிமையும் அதிகாரம் கொடுத்திருக்கிறபடினால, அந்த நியாயத்திற்கு அதிகாரம் இயேசு கிறிஸ்து இருக்கிறபடினால நாம் பயத்தோடு பக்தியோடு கூட அவரை தொழுது கொள்ள வேண்டும். மாத்திரமல்ல, உண்மையோடு நீதியோடு சத்தியத்தோடு கூட வாழ்ந்தால் மாத்திரம்தான் நியாய தீர்ப்புக்கு தண்டனைக்கு தப்பித்துக் கொள்ள முடியும் என்பதை நீங்கள் நானும் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு சத்தியம். வாசிங்கள், தொடர்ந்து வாசிங்கள். அப்போஸ்தலர் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 31 வாசிக்க கேட்போம்.